ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர், சென்னை, பூனே, பெங்களூர், ஹைதராபாத்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 பேட்சாக இருந்து பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒன்லி 2024 கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, டேட்டா சயின்ஸ், அதர் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து சிஎஸ்சி, ஐடி, இஎன்டிசி, டேட்டா சயின்ஸ் இது ரிலேட்டட் ஐடி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்து 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் கரஸில் பண்ணியிருக்க கூடாது. ஃபுல் டைமாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேஷன் எது பண்ணியிருந்தாலுமே 80% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கரண்ட் லொக்கேஷனு, அவங்க பிஇ பிடெக்கோட பாஸ்ட் அவுட் இயர், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகி அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்டு கண்டென்ட் ரைட்டருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 31 மார்ச் 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜில் ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 2025 பேட்ச் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் 2026 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் 2025 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட், இயர் ஆஃப் கிராஜுவேஷன், உங்கள் அட்ரஸ், ஸ்கில் செட் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20th April 2025 அப்போ டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 LPA வரைக்கும் தராங்க. ப்ளஸ் வந்து 2 lakhs வந்து உங்களுக்கு போனஸாக தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 50 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2023, 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பிஇ பிடெக் பண்ணியிருக்கணும். அப்படி மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக், எம்இ, எம்டெக், பிசிஏ, எம்சிஏ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு குட் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6th May 2025 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கும், 90 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 செஷன் இருக்கும், செக்ஷன் ஏ செக்ஷன் பி. இதில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கங்கிறதையும் அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்பர்சன் இன்டர்வியூ நடக்கும், டெக்னிக்கல் அண்ட் HR அசஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரவுண்ட்லேயும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆர் இமெயிலில் வந்து உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான், உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபாக தான் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ கரண்ட்டாக வந்து எல்லா ஸ்லாட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE BTech BCA பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஜியோவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூஸர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டெஸ்க் ஜூனியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24/7 வந்து உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.